ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் மாற இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி தாங்க இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக மே மாதம் 19ஆம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சி அனைத்து விதமான ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அனைத்து கிரகங்களை விட மங்களகரமான கிரகம் அப்படின்னா சுக்கிர பகவானை தான் சொல்லுவோம். காரணம், சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, காதல், ஆடம்பரம், வசீகரத்தன்மை போன்றவற்றுக்கு எல்லாம் அடிப்படை காரணியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர கிரகமானது ஒருவருடைய லக்கணத்தில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் மற்றவர்களை வசீகரத்தன்மை படுத்தக்கூடிய அமைப்போடும் காணப்படுவாங்க. இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்திற்கே மாறப்போகிறாருங்க. இவர் மாறக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 2024ஆம் வருடம் மே மாதம் 19ஆம் தேதி 8:29 தன்னுடைய சொந்த ராசிக்கு போக போகிறாரு. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரக அமைப்புகளுமே தனக்கென தனித்துவமான ஒரு தன்மையை பெற்றிருக்கும். ஒவ்வொரு கிரகம் அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்துப்பாங்க. அந்த வகையில் சுமார் 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய கிரகம்னா அது சுக்கிர பகவான் தான். அதாவது சூரிய பகவானை போலவே 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய பயிற்சியை இவரை செஞ்சுக்குவார். அந்த வகையில் ஏற்கனவே மே மாதம் 1ஆம் தேதியில் குரு பகவானுடைய பயிற்சியும், மே 10ஆம் தேதி புதன் பெயர்ச்சி, மே 14ஆம் தேதி அன்று சூரியனுடைய பெயர்ச்சியும், அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதியாகிய நாளைய தினத்தில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் ஏற்பட போகுது. பொதுவாகவே கிரகங்களில் ஒரு சில கிரகங்களை நட்பான கிரகங்கள் அப்படின்னும் எதிரெதிர் கிரகங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த நிலையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள். அதனால் இந்த 2 கிரகங்களும் ஒரு சேர ஒரே ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. அப்படி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிற்கு தாங்க சுக்கிர பகவான் வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு வரப்பிரசாதமான ஒரு நாட்கள் அப்படின்னு கூட இந்த நாட்களை சொல்லலாம். காரணம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் சாதனைகளை எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காதல் திருமணம் எல்லாம் செய்துக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலங்க. இதுபோல் தனுசு ராசியுடைய நண்பர்கள் யாராவது காதலிச்சிட்ருக்கீங்க, பல வருடமாக திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கு இந்த தருணங்கள் எல்லாம் ரொம்பவே அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு. மேலும் பணியிடத்தில் கூட உயர் அதிகாரிகளுடனான உறவு உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணி புரியக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தயக்கமே வேண்டாங்க. அதுக்கு இந்த காலம் ரொம்பவே சாதகமாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் உங்களுக்கு விருத்தி அடையும். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்கள் கூட நிறைந்திருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு சில மோதல்களை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செய்துக்கோங்க. வீட்டில் எதிர்பாராத செலவுகளானது ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் காரணமாக இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல நிதிநிலை அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருக்கலாங்க. இருந்தாலுமே கூட உங்களுக்குரிய ஆடம்பரத்தை எல்லாம் இந்த டைமில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மழை நாட்களில் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைமிங்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை தற்போதிலிருந்து கொடுத்து பழகுங்க. அப்போ தான் அவங்கள ஒரு சிறந்த எதிர்காலத்துக்கு முக்கிய தூணாக நம்மளால் உருவாக்க முடியும். இது பெற்றோர்களாகிய நம்மளுடைய தலையாத கடமை அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்து செயல்படுங்க. மேலும் இந்த டைமில் சுக்கிர பகவான் 6 மற்றும் 11வது வீடுகளில் கடன், நோய் மற்றும் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அதிபதியாக இருக்கிறாரு. இந்த டைமில் 11வது வீட்டில் ரிஷபத்தில் அவருடைய சஞ்சாரமானது நடக்க போகுதுங்க. இதனால் தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் குறைவான முன்னேற்றமானது ஏற்படும். மேலும் உடல்நல பிரச்சனைகள் ஆகியவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் பரம்பரையாக உங்களுக்கு அதில் வரக்கூடிய சொத்துக்கள் மூலம் நிறைய ஆதாயங்கள் எல்லாம் சாத்தியமாகும். அதற்கும் நிறைய வாய்ப்பு காணப்படுது. வேலையில் அழுத்தம் மற்றும் சக ஊழியர்களோட குறைவான ஒத்துழைப்பு போன்றவற்றின் காரணமாக உங்களுடைய தொழில் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் கூட போகலாங்க. இருந்தாலுமே கூட தற்போது வேலையில் நீங்கள் எவ்வளவு அழுத்தத்தோடு இருக்கீங்களோ அதன் காரணமாக குறைந்த சம்பள உயர்வோட உங்களுடைய வேலையை கூட நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாங்க. ஏன்னா வேலையில் செய்யும் பொழுது சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கணும். ஒரு டிப்ரெஷனோட ஒரு வேலையில் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. அதில் எவ்வளவு சம்பளம் நமக்கு கிடைத்தாலுமே கூட அது நமக்கு நிம்மதியை தராதுங்க. அதற்கு குறைவான இடத்துல நிம்மதியான வேலையை, அதுவும் பிடிச்சமான இடத்துல பிடிச்ச மாதிரி செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்கள் இந்த டைமில் அதற்காக நீங்கள் யோசித்து செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அது போல் ஏதாவது மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நீங்கள் இந்த டைமில் ஒரு சுதந்திரமான தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான அலட்சியமும் படாதீங்க. அதாவது தவறான முடிவுகள் கூட உங்களுடைய வணிக முயற்சிகளை நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுடைய உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆடம்பரங்களையும் வசதிகளையும் இந்த டைமில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி செய்யுங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கையில் பணமானது மிச்சப்படும். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் செலவு செய்ய மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய காலத்தின் காரணமாக தாங்க இருக்கும். காலத்தின் கட்டாயின் காரணமாக நீங்கள் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய தருணங்கள் கூட இந்த டைமில் இருக்குது. அதுக்காக நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. மேலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவில் நீங்கள் ஒரு நல்லிணக்கத்தை அனுபவிக்காமல் கூட இருக்கலாங்க. ஆனால் இந்த டைமில் உங்களுடைய மனைவி போன்றவர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட சரியாக போகுங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக வாக்குவாதங்கள் போன்றவை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணையோட தூரத்தை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இது ஒரு தவறான புரிதல் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் முதல்ல நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒருவர் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து எடுங்க. இது போல் செய்யும் பொழுது வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் போன்றவற்றை எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க. மேலும் இந்த இடத்தை உருவாக்க தொடங்குவதற்கு உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. உறவுகளை சவால்களை எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோட ரொம்பவே நல்லபடியாக நீங்கள் இருக்கணுங்க. ஆரோக்கியமான உரையாடலை மேற்கொள்ளுங்க. சந்தோஷமாக பேசுங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை முதல்ல நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே ஏற்படாதுங்க. காலத்தின் கட்டாயமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட புரிதல் அப்படிங்கிறது சரியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது. தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய குடும்பத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் இது போல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய குடும்பத்தாரோட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க. இது போல் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. மேலும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது. கவனம் எடுத்துக்கோங்க. பெற்றோர்களை கவனிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். தனுசு ராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவான் 6வது மற்றும் 11வது வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தற்போது பெயர்ச்சியின் பொழுது உங்களுக்கு 6வது வீட்டிலே நுழைய போகிறாருங்க. வாழ்க்கையில் குறைவான திருப்தி, மிதமான முன்னேற்றம் போன்றவை கிடைக்கும். அதாவது குறைந்த முடிவுகள், உங்கள் வேலையில் திருப்தி இல்லாததால் வேலையை மாற்றத்திற்கு கூட ஒரு சிலர் முடிவு செஞ்சுப்பீங்க. மேலும் வணிகத்தொடரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். லாபத்தின் அடிப்படையில் மிதமான வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நிதிநிலைகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே கூட அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்துக்கோங்க. வாழ்க்கை துணையோட ஒரு சில விவாதங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த டைமில் தோல் எரிச்சல் மற்றும் தொண்டையில் நோய் தொற்றுகள் போன்றவற்றை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக எளிமையான ஒரு பரிகார முறையும் இருக்குங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க. அதாவது ஓம் நமச்சிவாயா இந்த ஒரு மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் 41 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்கள் சுக்கிர பயிற்சியில் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.